ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. கார சட்னி. ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு கிருஷ்ணாவுக்கு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் கவுனி அரிசி, அதாவது கருப்பு கவுனி அரிசி இட்லி பண்ணியிருக்கிறேன். கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவு, அதே மாதிரி தோசை மாவும் நம்மக்கிட்ட இருக்குது. நார்மல் வெள்ளை இட்லி மாவும் இருக்குது. கரைச்சி புளிக்க வச்சு தோசை ஊற்றலாம், இட்லி ஊற்றலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். நம்மக்கிட்ட இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றுறதும் இருக்குது. ஸோ இது வந்து கார சட்னியில் என்ன பண்ணேன்னா, எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான். மிளகாயும் போட்டேன், அப்புறம் நம்மளுடைய குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டேன். ஓ மை காட், சரியான வாசனையாக இருக்குது. இது என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து நம்மளுடைய குழம்பு மிளகா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது வந்து கேரட்டும், இது அது என்னப்பா, மாதுளம்பழம் ஜூஸ். ஓகே, இப்போ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கிருஷ்ணாவுக்கு. ஓகே, இது வந்து நம்மளுடைய ஆஃபருக்கு கொடுத்துருந்தோம்ல, அந்த பாக்ஸ் தான் இது. ஓகே, கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுங்க. ஓகே, சி பாய், லவ் யூ லைவ். சாரி, மறந்துட்டேன். உங்களுக்கு நம்ம இட்லி வெரைட்டி மாவு வேணும்னாலும் சரி, அப்புறம் குழம்பு மிளகா பொடி, அப்புறம் இட்லி பொடி இருக்குது. வீட்டுக்கு தேவையான எந்த பொடி வேணுனாலும் நம்ம வெப்சைட்லேயே ஆட் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து சட்னி பண்ணுவேன், ஒரு நாளைக்கு வந்து இங்கே பாருங்க, நம்ம பிரண்டை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லா பொடியும் இருக்குது. இதுவும் அது வந்து அந்தாண்ட புளியோதரை இதுவும் வந்து எடுத்துப்போம். ஓகே, இன்றைக்கி மதியம் வந்து பிரண்டை பொடி, இந்த பொடி வெரைட்டி சேர்த்துக்கிறதுனால இப்போ நான் காலையில் சேர்த்துக்கல. ஓகே, ஸோ வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஓகே, சி பாய், லவ் யூ ஆல். இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க பாருங்க, காட்டுறேன். மாவு நல்லா புளிக்க வச்சு ஊற்றினா சூப்பராக இருக்கும். அப்படி இந்த கார சட்னியில் வளைச்சி தொட்டு சாப்பிட்டா வேறு லெவல். வேணான்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவோம்.